ஹாய், விஷ் யூ ஆல் அ வெரி வெரி ஹாப்பி பொங்கல். இன்றைக்கி பொங்கலுக்காக எங்கள் வீட்டில் பால் பொங்கல் எப்போதும் பண்ணுற மாதிரி தான் சர்க்கரை பொங்கல் செஞ்சேன். அதோட பால் பொங்கலுக்கு தொட்டுக்கிறதுக்காக சர்க்கரை கிழங்கும் அதோட காரமணியும் போட்டு ஒரு குழம்பு பண்ணேன். அதையும் ஷேர் பண்ணிக்கிறேன். பொங்கல் பண்டிகைனால எல்லார் வீட்டு முன்னாலேயும் கலர் கோலம். நிறைய பேர் இந்த ட்ரெடிஷனை இப்போயும் ஃபாலோ பண்ணுறாங்க. இது எங்கள் வீட்டு முன்னால் போட்டிருக்கிற கோலங்கள். பூஜை ரூமில் எப்போதும் போல் பூஜை பண்ணிவிட்டு நான் செஞ்சு வச்சுருக்கிற பிரசாதம் எல்லாத்தையும் படைச்சிடேன். இதுக்கு பால் பொங்கல் செய்வோம், சர்க்கரை பொங்கல். பால் பொங்கலுக்கு குழம்பு. அந்த குழம்பு இந்த தடவை சர்க்கரை கிழங்கும் காரமணியும் போட்டு செஞ்சேங்க. இது நீங்கள் வேணும்னாக்க சர்க்கரை பொங்கல், பால் பொங்கல் டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுக்குறேன், அதை பார்க்கலாம். எல்லா டிப்ஸும் கொடுத்துருக்கேன். சர்க்கரை காராமணி குழம்புக்கு சர்க்கரை கிழங்கு இந்த மாதிரி ஒன்று பெருசு, அதை தோல் எடுத்துகிட்டு இந்த சின்ன சின்னதாக மீடியம் சைஸ் ஸ்கொயர்ஸ் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. நல்லா 2 தடவை கழுவிடணும் ஸ்டார்ச் போகிறதுக்கு. காராமணியை ராத்திரியே ஊற வச்சாச்சுங்க. இதுக்கு சிகப்பு காராமணி எடுத்திருக்கேன். வெள்ளை காராமணி இருந்தாலும் போடலாம். நல்லா ஊறிய பிறகு நல்லா 2 தடவை கழுவிட்டு தண்ணி கிளியரான பிறகு ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சுக்கணும். இதுக்கு மீடியம் சைஸை ஒரு லெமன் அளவு புளியை ஊற வச்சுருக்கேன். வறுப்பதற்கான சாமான்கள்: தனியா 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், 10 மிளகு, சிவப்பு மிளகாய் 7, கொப்பரை துருவல் கைப்பிடி அளவு. இப்போ இதை பொதுவாக நெய் விட்டு தான் நாங்கள் வறுக்கிறது பழக்கங்க. காரம் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு எப்போதும் போல் கடுகு, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக வெல்லம், பெருங்காயத்தூள். இது வறுக்கிறதுக்கு தேவையான ஒரு வாணலியில் ஒரு சொட்டு நெய் விட்டு முதல்ல இந்த மிளகாய் சேர்த்துட்டேன். மிளகாய்க்கு லேசாக கோட்டான பிறகு தான் மற்ற சாமான் சேர்க்கணும். இப்போது இதோட தனியா, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது 3 சேர்த்தாச்சுங்க. இதை கலந்து விட்டுட்டு லேசாக வறுபடணும். வறுபட்ட பிறகு மற்ற சாமானில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது ஓரளவுக்கு கோல்டன் கலர் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொப்பரை, மிளகு, சீரகம் இது 3ஐயும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுக்கணும். ரொம்ப கிறிஸ்பாகிற மாதிரி வறுபடக்கூடாதுங்க. ஓரளவுக்கு நிறம் மாறணும். அந்த அளவுக்கு வறுபட்டதும் ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் செவந்துடும். இப்போ இதை தட்டுக்கு மாற்றிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி மாற்றிய பிறகு நம்ம அரைச்சிக்கலாம். மிக்சியில் போட்டு முதல்ல பொடி பண்ணிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். இது இல்லைன்னா தேங்காய் துருவல் கூட போட்டுக்கலாம். இது பாருங்கள், மிக்சியில் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டேன். இந்த விழுதை ரெடி பண்ணி வச்சாச்சு. சர்க்கரை கிழங்கு தனியாகவே வேக வச்சுட்டேன். நல்லா சாஃப்டாகிற மாதிரி வேக வச்சுட்டேன். ப்ரெஷர் குக்கரில் காராமணியை 2 விசில் வச்சேன். அதுலேயே நல்லா வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ இந்த தண்ணியை கொட்டாமல் வச்சுருக்கேன் அப்படியே. இப்போ இந்த வாணலியிலேயே நம்ம வேக வச்ச சர்க்கரை கிழங்கும் வேக வச்ச காராமணியும் சேர்த்தாச்சு. இப்போ இதோட நம்ம சேர்க்க போகிறது புளி கரைசல். நம்ம புளியை ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை கரைச்சிட்டு இதில் சேர்த்தாச்சு. இதோட தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், அரைச்ச விழுது, வெல்லம் இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிக்குது. நம்மளுக்கு எந்த அளவு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வர அளவுக்கு கொதிக்க வைக்கணும். ஒரு ஃபியூ மினிட்ஸே போருங்க. தேங்காய் சேர்த்ததுனால அதிக நேரம் எப்போவும் கொதிக்க விட மாட்டோம். அதுக்கு தகுந்த மாதிரி கன்சிஸ்டன்சி நம்ம ஃபஸ்ட்டு கரெக்டாக கூட்டி எடுத்துக்கணும். பாருங்கள், இதை கலந்து விட்டாக்க ரொம்ப சீக்கிரம் கெட்டி ஆகிடும். இதுக்கு நம்ம பருப்பு சேர்க்கலைன்னா கூட இந்த மாதிரி அரைச்ச விழுதில் இருக்கிறதுனால, தேங்காய் இருக்கிறதுனால அரைப்படும். ஃப்ரெஷ் தேங்காய் வேணாலும் கூட போடலாம், நல்லாயிருக்கும் வறுத்து சேர்க்குறப்போ. இப்போ இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கடைசியாக திக்காகிடுச்சிங்க. இப்போ இதை கடைசியாக கருவேப்பிலை சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் மேலே போட்டுட்டேன். இதை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன். நெய் நல்லா சூடான பிறகு தாளிக்கிறதுக்காக இதில் கடுகு, சீரகம், வெந்தயம் 3 போட்டாச்சுங்க. இது நல்லா வெடிக்க விடணும். நல்லா வெடித்த பிறகு இப்போ நம்ம பெருங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே இது ஊற்றணும். ஊற்றுறப்போ அந்த பெருங்காயத்தினுடைய மனம் தூக்கலாக இருக்கும். நெய் சேர்க்கறதுனால கருவேப்பிலையினுடைய மனமும் நல்லா கூடுதலாக கிடைக்கும். நம்ம சும்மா போடுறதுக்கும் இந்த மாதிரி போடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. அதே மாதிரி நெய் வேண்டாம்னா எண்ணெய் விடலாம். ஆனால் இதுக்கு நெய் போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பொதுவாக பண்டிகை நாட்களை செய்கிறதுக்கு, தாளிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நெய் சேர்க்குறது அந்த காலத்துலேருந்து நிறைய பேர் வீடுங்களில் பழக்கம். இப்போ பாருங்கள், இந்த திக்னஸ் கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ இதை கலந்து இறக்கிட்டேன். இறக்கிய பிறகு மறுபடியும் கொஞ்சமாக கருவேப்பிலை,
கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டேங்க. இப்போ இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பால் பொங்கலுக்கு தொட்டுக்கலாம், இல்லை வெறும் சாதத்துக்கு கூட கலந்து சாப்பிட்லாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். தயிர் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம். இந்த காம்பினேஷன் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே சக்கரவள்ளி கிழங்கோடு இந்த மாதிரி வெள்ளைக்காரமணி இந்த காம்பினேஷன் இன்னொரு குழம்பு இருக்குது. அது கூட நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுக்குறேன். இங்கே வேணால் அது பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ஆரிய வைஷ்யா அவங்க வீடுங்களில் செய்கிற ஒரு குழம்பு.